ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல பட் சூப்பரான டேஸ்ட்ல நல்லா கொதிக்க கொதிக்க சிக்கன் குருமா சுட சுட இட்லியோட நல்லா இட்லி முழுகுற அளவுக்கு குருமா ஊத்தி ஊற வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? செமையா இருக்கும்ல டேஸ்ட்டு. அப்ப வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா 1 பாட் சிக்கன் குருமா. ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சுக்கலாம். 1/2 முடி தேங்காய், 6 கேஷ்யூஸ், 2, 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, கசகசா, சோம்பு. இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து குக்கர்ல நல்லா தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் 2 2 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கலந்த போல நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி அண்ட் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 2 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அண்ட் கரம் மசாலா. இப்போ அரைச்சு வச்ச விழுது இதில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் தண்ணியா இல்லாம, ரொம்பவும் திக்கா இல்லாம ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சில இருந்தாலே சூப்பரா இருக்கும். 2 விசில் போல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடும். அவ்வளோ சிம்பிளான மெத்தட். பேச்சஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி குயிக் ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்